ஹாய் ஆல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா கேரளா கேட்ரிங் ஸ்பெஷல் சிக்கன் ஃப்ரை. வாங்க பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருள் சிக்கன் எடுத்திருக்கோம். சிக்கன் 1/2 kg எடுத்திருக்கேன். அப்புறம் சில்லி பவுடர், மிளகாப்பொடி, உப்பு, பெப்பர் பவுடர், கரம் மசாலா, மஞ்சள் தூள், இதெல்லாம் போட்டு ஃபஸ்ட்டு நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணுறோம். ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிக்கிறோம். காரத்துக்கு தகுந்த மாதிரி காரம், மிளகாப்பொடி இதெல்லாம் கூட்டிக்கோங்க. நான் காரம் கொஞ்சம் போதும்னு நினச்சிட்டேன். ஆனால் எங்கள் வீட்டில் பொறுத்தளவு காரம் நல்லா சாப்பிடுவோம். ஸோ அதனால் நான் நல்லாவே போட்டிருக்கேன். ஸோ பெப்பர் அதிகமாக சேர்க்கும்போது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். கரம் மசாலா ரொம்ப சேர்த்துடக்கூடாது. கொஞ்சோண்டு தேவைக்கு ஏற்ப சிக்கனோட குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கணும். ஸோ இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சோண்டு கோகோனட் ஆயில், இது செக்கெண்ணெய்ன்னு சொல்லுவாங்கள்ல, நான் எப்போவுமே இது தான் வாங்குவேன். இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ஆரிஜின் கேரளாலேருந்து வந்தது. ஸோ இதை நல்லா மேரினேட் பண்ணிக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா மசாலா கோட் ஆகணும். அந்த சிக்கனில் கோட் ஆகி அப்போ தான் உப்பு, காரம், அந்த மசாலா எல்லாமே உள்ளே இறங்கும். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுறோன்னா அதை நல்லா கோட் பண்ணிவிட்டு இதை நம்ம வேக வைக்க போகிறோம். கொஞ்சம் சிக்கன்லேயே கொஞ்சம் வாஷ் பண்ணதுலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும். நம்ம கொஞ்சம் தெளித்து அப்படியே கொஞ்சம் மேரினேட் பண்ணிக்கிறோம். மேரினேட் பண்ணிவிட்டு நம்ம இப்போ வேக வைக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அடுப்பை சிம்லேயே வச்சு மூடி வச்சிடணும். மூடி வச்சோன்னா அதுலேருந்து சிக்கன்லேருந்து கொஞ்சம் தண்ணி விடும். விட்டதுக்கப்புறம் நமக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி வேணும்னா ரொம்ப போட்டுறக்கூடாது. கொஞ்சோண்டு தண்ணி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா அப்போ தான் நம்ம அந்த சிக்கன் வேகும். ரொம்ப தண்ணி ஊற்றிடக்கூட, கொஞ்சமாக ஊற்றினோன்னா சிக்கன் அந்த வேர்ப்புலே நிறைய நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் நம்ம மூடிடணும். நல்லா மூடி வச்சு இடையில எல்லாம் க்ளோஸ் பண்ணி அப்புறம் திறந்து இந்த மாதிரி வேக வைக்கணும். அப்படியே சாறு இறங்கி வரும் மசாலாவில். லாஸ்ட் அப்படியே நல்லா அப்படி வெந்திருக்கான்னு பார்த்தேன், வேகலை. ஸோ திரும்பவும் மூடி வச்சாச்சு. மூடி வச்சு நல்லா ஒரு கிண்டு பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு மசாலா ஓரளவுக்கு நல்லா பிடிச்சிருக்குன்னு. இப்போது அடுத்து திருப்பி பார்க்கும்போது கொஞ்சம் தண்ணி வற்றி இருந்துச்சு. ஸோ வற்றி இருந்தனால சரின்ட்டு விட்டாச்சு. திருப்பி மூடி வச்சுருக்கேன். எவ்வளோக்கு அந்த தண்ணி நம்ம அடுப்பு அது வரைக்கும் சிம்லே வச்சுருக்கணும். வச்சுட்டு இப்போ திறந்து வச்சாச்சு. திறந்து வச்சுட்டு இப்போ நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். ஹை ஃப்ளேமில் ஒரு அளவுக்கு ஒரு மீடியமாக ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தட்டை எடுத்துடணும். தட்டை எடுத்துகிட்டு அப்படியே அது ட்ரை ஆகிற வரைக்கும் இது பண்ணிக்கலாம். இதில் என்னென்னா இந்த ஸ்பெஷல் என்னென்னா, நம்ம ஹாஃபாக வேக வைக்கும் போது நம்ம ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் கம்மியாக செலவாகும். அதே மாதிரி மசாலா நல்லா பிடிச்சிருக்கும். உள்ளே வெந்திருக்கனால மசாலா உள்ளே எலும்புலெல்லாம் உள்ளே நல்லா பிடிச்சிருக்கும். ஸோ நமக்கு சாப்பிடும் போதே நல்லா அந்த ஜூஸியாக ரொம்பவே நல்லாயிருக்கும். வெந்திருக்கான்னு பார்த்தேன், வெந்திருக்கு. ஸோ இது கரெக்டான டைம். இதில் நம்ம ரைஸ் வேணால் போட்டு சாப்பிட்டுக்கலாம். இந்த டயட் இருக்கவங்களாம் ஆயில் வித்தவுட் ஆயில் இதில், அதனால் சாப்பிட்டுக்கலாம். இதுலையே டைரெக்டாக விட சாப்பிட்லாம். இப்போ நம்ம அடுப்பை வச்சு ஒரு பேன் வச்சுருக்கோம். வச்சுட்டு எண்ணெய், தேவையான அளவு எண்ணெய் கொஞ்சோண்டு போதும். ஏன்னா உங்களுக்கு முக்கால்வாசி வெந்துருச்சு. ஸோ கொஞ்சோண்டு எண்ணெய் போதும். ஸோ எண்ணெய் நல்லா காய வச்ச உடனே எண்ணெய் நல்லா காய்ஞ்சிட்ருக்கு. ஸோ எண்ணெய் நல்லா காயும் போது தான், ஏன்னா ரொம்ப எண்ணெய் காயாமல் நம்ம போட்டோம்னா ப்ராப்பராக ஒட்டிக்கிடும் அந்த பேனில். ஸோ எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எண்ணெய் நல்லா காயணும். அப்போ தான் ஃபிஷ் ஃப்ரையாக எந்த ஃப்ரையாக இருந்தாலும் டக்குன்னு இருக்கும். இப்போ ஒரு பீஸாக நம்ம எடுத்து வைக்கிறோம். ஃபுல்லாகவே ஏன்னா நாங்கள் 1/2 kg தான் வாங்கினோம். ஏன்னா நாங்கள் 2 பேர் தானே, அதனால் கொஞ்சம், ஏன்னா வேறு கிரேவி வேறு பண்ணிகிட்ருக்கேன். ஸோ நல்லா இப்படி ஃப்ரை ஆக ஒரு பக்கம் வெந்த உடனே இன்னொரு பக்கம் அப்படியே திருப்பி போடணும். அப்படியே இதிலே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம பாட்டுக்கு ஒரு வேறு வேலை கூட பார்த்துட்டு சிம்மில் வச்சுட்டா போதும். அது பாட்டுக்கு குக் ஆகிட்டு இருக்கும். அந்த அவுட்டர் லேயர் நல்லா உங்களுக்கு ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணணும். குக் பண்ண உடனே நல்லா அப்போ தான் இந்த டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லா ரீட்டைன் ஆகும். உள்ளே நல்ல மசாலா நல்லா பிடிக்கிறதுக்கு இது தான். ஸோ பார்த்தாலே தெரியும், கலர் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கு இப்போதைக்கும் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியுது. நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு. இன்னும் நல்லா கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். இது ரொம்ப ஈஸி. உள்ள மசாலா ரொம்ப நல்லாவே இறங்கும். கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதோடு நீங்கள் பார்த்தீங்களா ரெட் கலரில் வந்துருச்சு. இதோடு நீங்கள் பெரிய பீஸானாலும் நல்லா குக் பண்ணிக்கலாம். ஸோ நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குதுன்னு. ஒரு சின்ன பீஸ் எடுத்து
ஆஹா ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன்னா இது ஃபேவரேட்டு. அப்பா செம்ம டேஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ். இப்படி ஒரு டேஸ்ட் நான் பார்க்கவே இல்லை. இதுக்கு நாங்கள் என்ன சைடு வச்சுருந்தோன்னா தால் வச்சுருந்தோம். தேங்க்யூ. ட்ரை பண்ணி பாருங்கள்.